நிமிஷத்துல மோர் குழம்பு செஞ்சிடலாம். அதாவது சோம்பேறி மோர் குழம்பு. 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்தோம்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு, ஒரு 5-6 வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக வேண்டாம். இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிராக சேர்த்து இதையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம கடைஞ்சி வச்சிருக்க தயிர் கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்காக பேனை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை, காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்க மோர் கூட சேர்த்துற வேண்டியதான். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோவை பார்க்க விரும்புனீங்கன்னா கேண்டி ஸ்டோர் தமிழில் போய் பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.